This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மைச் செய்தி. வக்ஃப் சட்டத்திருத்தம் தொடர்பான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வக்ஃப் சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். வக்ஃப் வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வக்ஃப் சட்டத்திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இனிமேல் இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வக்ஃப் சொத்து எது என்பதை ஆட்சியாளர்கள் முடிவு செய்வது நியாயமா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வக்ஃப் சட்டத்திருத்தம் தொடர்பான இந்த வழக்கில் முதல்ல என்ன கோரப்பட்டிருந்தது? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு? திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தன. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு மிகவும் முக்கியமாக 2 கேள்விகளை குறிப்பிட்டது. ஒன்று, இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமா அல்லது உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுமா? இந்த வழக்கை உச்சநீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்துக்கு இந்த சட்ட திருத்தம் எதிரானது என்று நீங்கள் சொல்வதற்கான முக்கிய காரணங்கள் என்ன என்பதை சுருக்கமாக நாம் பட்டியலிட வேண்டும் என தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தெரிவித்தார். அதன் அடிப்படையிலே பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் தங்களுடைய முக்கிய காரணங்களை தெரிவித்தார்கள். மிகவும் முக்கியமாக 5 ஆண்டுகள் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினால் மட்டுமே அவர் வக்ஃப் நன்கொடை அளிக்க முடியும் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என பல்வேறு வழக்கறிஞர்கள் கேள்வி எழுப்பினார்கள். திமுகவின் பி. வில்சன் மற்றும் கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி உள்ளிட்ட பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த முக்கிய அம்சத்தை வலியுறுத்தினார்கள். மேலும் வக்ஃப் விவகாரங்களிலே பிற மதத்தைச் சேர்ந்தவர்களை நாம் நியமிப்பது சரியாக இருக்குமா? அப்படி இந்து மதம் மற்றும் பிற மதங்களிலே வேற்று மதங்களைச் சேர்ந்தவர்களை அனுமதிப்பீர்களா என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த கேள்வியை நீதிபதிகளே மத்திய அரசு சார்பாக ஆஜரான துஷார் மேத்தாவிடம் கேட்டார்கள். மத்திய அரசு இதற்கு என்ன பதில் சொல்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டு இந்த வழக்கிலே நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது மனுக்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மனுக்களிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அரசு தனது பதில் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவித்த பிறகு அடுத்த கட்டமாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும். ஆகவே வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. வக்ஃப் சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் சரியா தவறா என்பதை பரிசீலிக்க உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி மனுதாரர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும், அவர்களுடைய வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது உயர் நீதிமன்றம் அமர்ந்திருக்கும் இடம் கூட வக்ஃப் நிலம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது என்று பல்வேறு கேள்விகள் எழுந்தன. அதற்கு வழக்கறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை வழங்கினார்கள். நாடாளுமன்ற கட்டிடம் அமைந்திருக்கும் இடம் கூட வக்ஃப் நிலம் என்று சொல்லப்படுகிறது என்று கேள்வி எழுந்தபோது அப்படியெல்லாம் சொல்வது சரியல்ல என அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்தார். இப்படி பல்வேறு விதமான முக்கிய காரணங்கள் உச்சநீதிமன்ற அமர்வு முன் வைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக மத்திய அரசின் பதில்கள் என்ன என்பதை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உச்சநீதிமன்றம் தொடர்ச்சியாக விசாரணையை நடத்தும் என எதிர்பார்க்கலாம். இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அடுத்த மாதம் ஓய்வு பெறுகிறார். ஆகவே அவர் ஓய்வு பெற்று அதன் பிறகு நீதிபதி கவாய் அந்த பதவிக்கு வரும்போது அமர்வு மாற்றப்படுமா? நீதிபதி கவாய் அமர்வுக்கு இந்த வழக்கு செல்லுமா அல்லது வேறு ஏதேனும் அமர்வுக்கு செல்லுமா என்கிற முக்கிய கேள்வியும் இருக்கிறது. ஆகவே பல்வேறு பரபரப்பான சூழல்களுக்கிடையே வக்ஃப் வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் தொடங்கி இருக்கிறது. மத்திய அரசுக்கு முதல் கட்டமாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. வக்ஃப் சட்ட திருத்தம் தொடர்பான
இந்த சட்டம் பாஸ் ஆகும்போதே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பல்வேறு குழப்பங்களுக்கு இடையே தான் மத்திய அரசு இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க இல்லையா கணபதி? எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் கேள்விகள், இந்த கேள்விகளை தான் எதிர்க்கட்சிகள் எழுப்பி இருந்தாங்க. ஏறத்தாழ இப்ப அதே கருத்தை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் அவர்களுடைய கருத்தாவும் கேள்விகளாகவும் எழுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? முக்கியமான இந்த வழக்கு விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே விரிவான விவாதங்கள் நடைபெறுவதற்கு முன்னால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலும் இது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றன. இதே கேள்விகள் தான் கேட்கப்பட்டன. ஒருவர் 5 வருடம் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றினால் மட்டுமே வக்ஃப் நன்கொடை அளிக்க முடியும் என்று சொல்வது சரியா? பயனாளிகள் தங்களுடைய பயன்பாட்டின் அடிப்படையிலே வக்ஃப் என அறிவிப்பது சரியா? அதாவது ஒரு இடம் வக்ஃப் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய மத ரீதியான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தால் பயன்பாட்டின் அடிப்படையிலே வக்ஃப் என அறிவிக்க வேண்டும் என்று சொல்வது சரியா என்ற கேள்வியும் அந்த சமயத்திலும் கேட்கப்பட்டது. ஆகவேதான் இப்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே ஜெகதம்பா பால் தலைமையிலே ஆலோசனைகள், பின்பு மக்களவையில் ஆலோசனை, மாநிலங்களவையில் ஆலோசனை என பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்ற போது எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. தற்போது அந்த எதிர்ப்பு உச்சநீதிமன்றத்திலே மனுக்களாக வெளிப்படுகிறது. ஆகவேதான் அதே கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே மக்களவை மாநிலங்களவை ஒப்புதல் பெற்று தற்போது அந்த சட்டம் திருத்தமாக இயற்றப்பட்டிருக்கிறது. திருத்தப்பட்ட சட்டத்தை அரசிதழில் மத்திய அரசு அரசாணையாக வெளியிட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் உச்சநீதிமன்றத்திலே இதற்கு எதிரான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஆகவே நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் சரியா? அதன் அம்சங்களிலே எவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவை, எவை ஏற்றுக்கொள்ள முடியாதவை, அரசியல் சாசனத்துக்கு எதிரானவையா போன்ற கேள்விகளைத்தான் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மத்திய அரசு தெளிவான எழுத்துப்பூர்வமான பதில்களை அளிக்க வேண்டும் என்பது நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் கருத்தாக இருந்தது. ஆகவேதான் அந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மத்திய அரசு விரிவான எழுத்துப்பூர்வமான பதிலை அளித்த பிறகு வழக்கின் விசாரணையை மேற்கொண்டு நடத்த முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு விசாரணையாக ஒவ்வொரு மனுதாரராக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கும் போது அதற்கான பதில்கள் என்ன என்று அரசு பொதுவான பதில்களாகத்தான் அளிக்கும். அப்படி அந்த பதில்கள் எல்லாம் இருந்தால்தான் அடுத்த கட்ட விசாரணையை நடத்த முடியும். ஆகவேதான் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து மத்திய அரசு விரிவான பதில்களை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.